அவன் என்ன சொல்றான், அந்த லார்டு மெக்காலே கொண்டு வந்த அடிமை கல்வி முறை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அவனையே கற்பித்தல் குழுவின் தலைவரா போட்டு அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நமக்கு தள்ளிட்டான். இது வெறும் கிளர்க்கியல் போஸ்டுக்கு தான் லாய்க்கு. இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அடிமையா இருந்து வேலை செய்யலாம், அவ்வளவுதான். கால் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர் இருந்து வேலை செய்யலாம், வேற ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் உலகத்துல எல்லாம் மேடினா இருக்கான், நாம மட்டும் மேக்கினா இருக்கோம்? இது அந்த கல்வி முறை தான். இதை கிழிச்சு பழைய குப்பை கூடையில போட்டுட்டு நாம வேற கல்வி முறையை கொண்டு வரணும். அதுதான் தனித்திறன் கல்வி. நாம என்ன செய்யறோம், தென்கொரியா 8 வயசுல தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கே எடுத்துக்கிறது, படிக்கவே சேர்க்குது. இவன் வயிற்றுல கரு உண்டான உடனே யூகேஜிக்கு போய் வாசல்ல நிக்கிறான். என் பிள்ளைக்கு சீட்டு 3 லட்சம் ரூபாய். எப்படி 3 லட்சம் ரூபாய் யூகேஜி? அந்த பிள்ளைக்கு என்ன தாண்டா கத்து கொடுப்பீங்க? அதுவே அம்மா அப்பாவே சொல்ல வராம முழிக்குது. என்னடா சொல்லி கொடுப்பீங்கன்னா, சைலன்ஸ் முதல் வார்த்தை. கொஞ்ச நேரம் ஏதோ சொல்லிட்டு இருக்காது, கடைசியா ஒரு வார்த்தை போடுவான், டோன்ட் டாக். அன்னைக்கு 3 தான் அந்த புள்ள. எந்த பிரச்சனைனாலும் வாய் திறந்து பேசாது. தமிழா அப்படி 3 தான் வாய, எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்கிறது இல்லை. இதுவா ஒரு கல்வி? இதுவா கல்வி? பெரியார்தாசன் தான் சொல்லுவார், ஐயா என் புள்ள தங்கமான புள்ள, யார் கூப்பிட்டாலும் போகும், யார் தூக்குனாலும் அழாது, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அது புள்ள இல்லடா, அது பொம்மை. அவர் சொல்றாரு, அது புள்ள இல்ல பொம்மை. புள்ளைன்னா தெரியாத ஆள் வந்ததுன்னா அது போகாம பயப்படணும். புள்ளைன்னா அதை எதை தூக்கி போட்டு உடைக்கணும், 4 இடத்துல கிறுக்கணும். அப்படியே என்ன வேணாலும் வச்சா வச்ச இடத்துல இருக்கும், போட்டா போட்ட இடத்துல இருக்கும். அது பொம்மை, அது புள்ள இல்லைங்கிறாரு. குழந்தைனா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த குழந்தைகளை சுதந்திரமா விடணும், அதுக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய விடணும். அதுதான் நம்ம கல்வி முறை. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அறிவு சோலை என்று பள்ளிகளை நிறுவுறோம். அதுவும் பசுஞ்சோலை பள்ளிகளை நிறுவுறோம். அந்த பள்ளிகள்ல பெண் ஆசிரியர்களை மட்டும் பணிக்க எடுத்துக்கிறோம். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்புகளை பிரிச்சுக்கிறோம். 3 வயசுலதான் இந்த அரும்புல பிள்ளைகளை சேர்க்கிறோம். புள்ள படிக்காது, பிள்ளைய பெற்றோரும் ஆசிரியரும் படிப்பாங்க. அதுக்கு நாங்க பொம்மையை போடுவோம், மீசையை போடுவோம், விளையாட்டு பந்தை போடுவோம், எல்லா ஓவியம் வரைகிற நோட்டை போடுவோம். எது அதுக்கு பிடிக்குதோ அதை போய் தொட்டு அதுக்கு இருக்கும். இந்த 3 வருஷம் இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருப்போம். 6 வயசு வந்தோன்னா பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்புக்கு சேர்ப்போம். அப்ப பெற்றோரும் ஆசிரியரும் சான்றிதழ் கொண்டாந்து தரணும். அதை பார்ப்போம், சரியா பார்ப்போம். ஆசிரியர் பிள்ளைக்கு விளையாட்டுல விருப்பம் சொல்லிட்டு பெற்றோர் வந்து பிள்ளைக்கு ஓவியத்துல விருப்பம்னா சேர்க்க மாட்டோம், குழப்பமா இருக்கடான்ட்டு. 2 பேரும் ஒரே மாதிரி சான்றிதழ் கொடுத்தா விளையாட்டு தான் ஆர்வமா இருக்கு. இந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டு இருக்குன்னா விளையாட்டு தான் அதுக்கு முதன்மை கல்வி. ஓவியமே வரைஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் கிரிக்கிட்டு இருக்கு, ஓவியத்துல ரொம்ப ஆர்வமா இருக்குது. இந்த வருங்க வரைஞ்ச படம்லாம் மண்டையா போட்டு இப்ப போட்டுருக்குன்னா ஓவியம் தான் அதுக்கு சிறந்த பாடம். வரட்டுமே பிக்காசோ மாதிரி, லியானோட டாவின்ஸ் மாதிரி ஒரு என் பிள்ளை வரட்டுமே. என்ன கெட்டு போச்சு, பிக்காசோ தான் சிறந்த ஓவியனா இருப்பானா? ஓவியர் எங்க அண்ணன் மருதெல்லாம் புகழ் பெறலையா? இன்னைக்கு எத்தனை ஓவியர்கள் இந்த நாட்டுல வரலையா? விளையாட்டு தான் சிறப்பு. வரட்டுமே, எனக்கு என் மண்ணில் ஒரு உசேன் போல்ட் வரட்டுமே. என்ன கட்டு போச்சு, எங்க பிள்ளையில ஒரு சச்சின் டெண்டுல்கர் வரட்டுமே. சச்சின் டெண்டுல்கர் என்ன செஞ்சுட்டாரு? ஒன்னும் செய்யல. அவங்க அம்மா அப்பா படிப்பியா, மட்டை எடுத்துட்டு விளையாட போனா படிக்கிறியானா மக்காயி ஒன்னத்துக்கெல்லாம் போயிருப்பான். விளையாட விட்டாங்க. விளையாட்டு 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 அல்ல பல பேருடைய வாழ்க்கை. விளையாண்டா உலக புகழ், அளப்பெரிய செல்வம், வசதியா வாழ்றான். இதுதான் கல்வி. விளையாட்டு எது விருப்பமோ அது முதன்மை பாடம், மீதி எல்லாம் துணை பாடம். அறிவியல், புவியியல், வரலாறுலாம் துணை பாடம். அறிவியல்ல தோத்துட்டாரு, பாசு. புவியியல்ல தோத்துட்டாரு, பாசு. எல்லாத்திலையும் தோத்து போயிட்டாரு, பாசு. விளையாட்டுல வென்றுட்டாரு, அவர் பாசு. விளையாட்டுல தோத்துட்டாருன்னா அவர் ஃபெயில். எது முதன்மை கல்வியோ அதுலதான் அந்த புள்ள தோத்துறக்கூடாது. இதுதான் கல்வி முறையா இருக்கணும். இளையராஜா நம்ம ஐயா இருக்கிறாரு. இளையராஜா தெரியாதவன் இருக்கேன் உலகத்துல, இந்த நாட்டுல. என்ன படிச்சாரு, எவ்வளவு படைச்சாரு? எங்க ஐயா நடிகர்த்துல இருக்காரு. அவர் என்ன பாராட்டுல படிச்சா வந்தாரு? சிவபெருமானே வந்தாலும் சிவாஜி தான் சிவன் கும்பிடுற அளவுக்கு நடிச்சு வச்சார். தனி மனித ஆற்றல் தான் கல்வியா இருக்கணும், அதுலதான் சாதிக்க முடியும். எங்க ஐயா அப்துல் கலாம வந்து நீங்க ஏன் விவசாயத்தை பத்தி பேசலன்னு பேசக்கூடாது. எங்க அப்பா நம்மால் வர நீங்க ஏன் அப்துல் கலாம் மாதிரி நீங்க ராக்கெட் படைச்சு விடலைன்னு பேசக்கூடாது. எங்க அப்பா தான், ஐயா தான். அவருக்கு என்ன ஆற்றலோ அதுல அவன் தான் கடல். அப்துல் கலாமுக்கு என்ன அறிவோ அதுல அவன் தான் மேதை. அவரவர் தனித்திறன்ல வாழ்றதுதான் சரியா இருக்கும்.